ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு C3 கிறிஸ் கிராஃப்ட்ஸ் அண்ட் குக்கரி. நான் உங்கள் கிறிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் கடலை மாவில் ஒரு ஹெல்த்தியான அல்வா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னா கடலை மாவு, வெள்ளை எள்ளு, பாசிப்பருப்பு, வெல்லம், முந்திரி பருப்பு, ஏலக்காய் தூள், நெய், தண்ணி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹெல்த்தியான பொருட்கள் வச்சு ஒரு ஹெல்த்தியான அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு 1/4 கப் அளவு பாசிப்பருப்பை ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். பாசிப்பருப்பு வாசனை வரணும், லேசாக கலர் மாறணும், சிவக்கணும். இந்த மாதிரி இதை மிக்சியில் போட்டு அரைக்கணும். முதல்ல ஆற வச்சிடலாம். அடுத்தது அதே பேனில் 1/2 கப் அளவு வெள்ளை எள்ளு சேர்த்து வறுத்துக்கலாம். கருப்பு எள்ளு சேர்க்கக்கூடாது. வெள்ளை எள்ளு லேசாக இந்த மாதிரி கலர் மாறணும். மாறின உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதையும் ஆற வச்சு மிக்சியில் சேர்த்துக்கலாம். நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண பாசிப்பருப்பையும் ட்ரை ரோஸ்ட் பண்ண வெள்ளை எள்ளையும் ஒரேடியாக சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். மிக்சியில் அரைக்கும் போது ஒரேடியாக அரைக்காமல் பல்ஸ் மோடில் போட்டு அரைங்க. இந்த மாதிரி இருக்கணும். லேசாக பரப்பரன்ட்டு இருந்தால் பரவாயில்ல. அடுத்தது இன்னொரு பேனில் 250 ml அளவு தண்ணி சேர்த்து 250 கிராம் அளவு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் சேர்த்துக்கலாம். பாகு பதம்லாம் தேவையில்லை. வெல்லம் தண்ணியில் நல்லா கரைஞ்சதும் அதை சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா கொதிச்சதும் ஒரு மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா உருகினதும் கடலை மாவு 250 கிராம் அளவு சேர்க்க போகிறோம். கடலை மாவு இந்த நெய்யில் நல்லா வறுபடணும். அப்போ தான் அந்த பச்சை வாடை போகும். இப்போ அந்த மாவு நெய்யை நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும். இந்த ஸ்டேஜ் வரும்போது பச்சை வாடெல்லாம் போயிருக்கும். அந்த டைமில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அந்த மாவில் நெய் நல்லா அப்சர்வ் ஆகிடும். ஆனால் நெய் வெளியே தான் பிரிஞ்சு வரும். அந்த மாதிரி டைமில் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்த பாசிப்பருப்பையும் வெள்ளை எள்ளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஏலக்காய் தூளையும் இதோட சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம காய்ச்சி வச்சிருக்கிற வெல்லத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ண இந்த வெள்ளை பாகெல்லாம் உள்ளே அப்சர்வ் ஆகிக்கும். ஆன பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி அல்வா பதத்துக்கு வந்துடும். அவ்வளோதான். இப்போ நம்மளோட அல்வா ஆல்மோஸ்ட் ரெடி. 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி அதில் வறுத்து நம்ம கிண்டி வச்சுருக்க அல்வாவோட சேர்த்தோன்னா நம்மளுடைய சூடான சுவையான சூப்பரான ஹெல்த்தியான கடலை மாவு ஹல்வா ரெடி. இது நம்ம இப்படியே உதுத்த மாதிரியும் சாப்பிடலாம். இல்லை குளுன்ட்டு வேணும்னா வெள்ளைப்பாகு சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பாகு சேர்க்கும் போது இன்னும் தண்ணியாக குளுன்ட்டு இருக்க மாதிரி இருக்கும். இந்த தண்ணி எல்லாம் அப்படியே அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா இந்த அல்வா பதத்துக்கு கரெக்டாக வந்துடும். இந்த ஸ்டேஜ் தான் பர்ஃபெக்ட் ஹல்வா. வாயில் வச்சா கரைகிற ஸ்டேஜ். இதை சூடாக சாப்பிட்டிங்கன்னா அப்படி ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன பசங்களுக்கு முக்கியமாக செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது போன்ற நிறையா வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிறிஸ். Until then, take care. Tata. Thanks for watching.